தூய இருதயத்தை காத்துக்கொள். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த உலகில் மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் நீதிமொழிகள் 14:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்கிறது. நம் எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் யாவும் நம் இருதயத்திலிருந்தே வெளிப்படுகிறது. ஆகவே நம் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் சுத்தமாக இருந்தால் நமது வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். இந்த உலகில் ஆசைகள், கோபங்கள், பொறாமைகள், பெருமைகள், மேட்டிமைகள், இந்த துர்க்குணங்கள் யாவும் நமது இருதயத்தை தீட்டுப்படுத்த முயற்சிக்கும். அதனால்தான் நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி நாம் கீழ்ப்படுத்தி நடந்தோமே ஆனால் அவர் அனுதினமும் நம்மை நடத்துவார். சங்கீதம் 51:10 தாவீது ஜெபித்தது போல, தேவனே, சுத்த இருதயத்தை இதிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமா? பழைய ஏற்பாட்டில் கூட தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்ட 2 உத்தமர்களை நாம் பார்க்கலாம். யாரும் பார்க்காத இடத்தில், அதாவது பத்சேபாள் தன்னை பலவந்தம் பண்ணின போது கூட யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி தன் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார். அதே போல தானியேலும் கூட, தானியேல் 1:8 பார்க்கலாம், தானியேல் ராஜாவின் ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தார். அப்படி போலவே நம் ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் தேவன் நமது இருதயத்தை தாழ்மை, அன்பு, சமாதானம், மன அமைதி என்ற அலங்கரிப்பால் அலங்கரித்து பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்வார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூடப்பா எங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுத்த இருதயமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே உம்மை தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.